மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் 2025 ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது லெட்ஸ் மே லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவி அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த 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 ஜீவராசியா லைக் அந்த ஸ்பீசிஸில் அதில் வந்து டெக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம படத்தோட ஹீரோவே. அவர் வந்து ஒரு வீக், அவரோட கிளான்லேயே அவர் வீக்கு. ஸோ அவரை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற பிரதரும், அவரை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற தன்னோட அப்பாவும். அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளானுக்கு வந்து வீக்னஸ்ன்றது ஒரு வீக் பாயிண்ட்டு. ஸோ வீக்காக இருக்கிற உன் தம்பியை கொன்றுன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லுவார். தன்னோட பசங்க தான் 2 பேருமே. அப்படி சொல்லும்போது அண்ணன் வந்து தம்பி மேலே வச்ச நம்பிக்கையினாலேயே அப்பா கிட்ட சண்டைக்கு போயிட்டு அங்கேயே இறந்துருவார். அதே மாதிரி வந்து நம்ம டெக்கை வந்து வேற ஒரு பிளானட் காமிச்சிருவார். ஏன்னா வந்து அந்த பிளானட்டில் வந்து கலிஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை கொன்று அதோட தலையோ ஆர் சம் கைண்ட் ஆஃப் அதை ட்ராஃபி மாதிரி கொண்டு வந்தால் தான் இவருக்கு வந்து லைக் இவர் வந்து ஸ்ட்ராங்கு, லைக் வந்து இவர் வந்து ஹண்டிங்க்கு வந்து லைக் லாய்க்கானவர் அந்த மாதிரின்றத அந்த ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஒரு பிளானட்டில் வந்து இறங்கிடுவார். இறங்கினதுக்கப்புறம் அந்த பிளானட்டில் வந்து ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கும், எல்லாமே டெட்லி. ஓகேங்களா? அவருக்கு வந்து அங்கே வந்து ஒரு கைடன்ஸே கிடையாது. அப்போன்னு பார்த்தா அவர் வந்து வேறு ஒரு விஷயத்தோட சண்டை போட்டுக்கும் போது தியான்னு சொல்லப்படுற ஒரு ரோபோட்டை வந்து பார்க்குறாரு. அந்த ரோபோட்டோட நம்பிக்கை லைக் அந்த ரோபோட்டை நம்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்க அந்த சமயத்தில் நான் வேறு வழி இல்லாமல் நம்பி அந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம தியாவை யூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி அவரோட அந்த அனிமலை தேடியும் போகிறாரு. போகிற அந்த சமயத்தில் அவர் நிறைய விஷயங்கள் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அங்கே தியாவோட இன்னொரு ரோபோட், அவங்களோட கம்பேனியன் மீன்ஸ் அக்கா, அந்த மாதிரி ஒரு ஒரு ரோபோட் ஒன்று இருக்கும். அக்கான்ற ரிலேஷனில் ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட்டுக்கு லைக் ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தது தான் அந்த ரோபோட்டு. ஸோ வந்து அந்த ரோபோட் இங்கே வந்து லைக் டெக்கை பிடிச்சிட்டு போகிறதுக்காக தான் வருவாங்க. ஏன்னா இவரை வச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் தியாவையும் பிடிச்சிருவாங்க, டெக்கையும் பிடிச்சிருவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம தியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரை எடுத்து டெக்கை வந்து அங்கேருந்து தப்பிக்க வச்சுருவாங்க. டெக் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம வந்து லைக் அதான் இப்போ வந்து அவருக்கு வந்து தியாவோட தியாவோட நல்ல ஒரு பாண்டு, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் டெக் வந்து அந்த மிருகத்தை கொண்டு அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போனாரா, அப்படி இல்லைனா வந்து தியாவை காப்பாற்ற கிளம்பினாரா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. லைக் வந்து அந்த டிசிஷன் எடுத்து இவர் வந்து லீடர் ஆகிறாரா, லைக் என்ன ஆகிறாரு அப்படின்றதான் படத்தோட கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் போனீங்கன்னா மஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். ஏன்னா படத்தில் வந்து சிஜிஐ, அதுக்கப்புறம் வந்து கேமரா ஆங்கிள்ஸு, விஷுவல்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தேட்டர் கண்டென்ட் தான். என்ன கேட்டிங்கன்னா ஓடிடி பெரிய டிவி என்ன தான் பார்த்தீங்கனாலுமே இந்த தேட்டரில் நீங்கள் அந்த சென்டர் ரோ, இந்த ஒரு மெயினான ஒரு ரோ சொல்லுவாங்கள்ல, அங்கே உட்காந்து அந்த விஷுவல் அண்ட் ஆடியோ வந்து சூப்பராக பிச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் உட்காந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி பிரெடேட்டர்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து இதுவுமே வந்து லைக் ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல படம். நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, நல்லாவும் போச்சு. அதே மாதிரி வந்து இந்த லைக் அந்த 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 மிருகங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸையும் வந்து நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4 டாலர்ஸ் தருவேன். இந்த மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் மிஸ்டர் நோ பட் இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.